நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி ரைட்டிங் ஜாப்ல எப்படி சம்பாதிக்க போறீங்கன்றத இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி தரப்பேன். உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன், லேப்டாப், பிசி ப்ளஸ் இன்டர்நெட் இருந்தாலே போதும். ஸோ தாராளமாக உங்களால் ரைட்டிங் ஜாப் பண்ணி சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் பார்ட் டைமாக வந்து பார்க்குறப்போ உங்களால் எப்படி சம்பாதிக்க முடியுன்ற ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தரப்போம் இந்த வீடியோவில். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீட்டிலேருந்து வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹரிடெக் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ரைட்டிங் ஜாப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன எலிஜிபிள் வேணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம், ஒரு ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு வேலை தேடிட்டு இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் மொபைல் ஆர் லேப்டாப் உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்டர்நெட் வச்சு நீங்கள் வந்து சம்பாதிக்க போகிறீங்க. அது ஒரு டீப் ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை பற்றி நான் சொல்லித்தரேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க தாராளமாக உங்களால் சம்பாதிக்க முடியும். இது எப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஹரிடெக் சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ட்ரஸ்டட் அண்ட் ஆனஸ்ட் ரிவ்யூ மட்டும் தான் எடுத்து போட்டுருக்கோம். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காக நம்ம வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்க்குறப்போ எல்லா வீடியோலையுமே நம்ம வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, ஓல்டு சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கு எப்படி எலிஜிபிள் ஆகணும்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடணும். கண்டிப்பாக ஹரிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு 5 பேருக்கு எடுத்து ஷேர் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு haritekisgifts@gmail.com வந்து பார்க்குறப்போ உங்கள் பேர், கான்டாக்ட் நம்பர், உங்கள் மெயில் ஐடி, உங்களுடைய ஜிபே நம்பர் எல்லாமே சேர்த்து அட்டாச் பண்ணுறப்போ உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ்னு பார்க்குறப்போ நம்ம சேனல் மூலியமாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த ரைட்டிங் ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோன்ற ஸ்டெப்ஸை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த ஸ்டெப்ஸை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் ஒன்லி பார்த்துட்டு மட்டும் இருப்பாங்க, ட்ரை பண்ண மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், அது எப்படி ஸ்டெப்ஸ்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு உண்டான நல்ல ஒரு கேரியர் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோஸில் இருக்கக்கூடிய விஷயம் இப்போயே சொல்லிடுறேன். இது எந்தவித ப்ரொமோஷன் கிடையாது. இது வந்து ஒரு ஃப்ரீ ரிவ்யூ மட்டும்தான். இது வந்து ஒரு ஆனஸ்டான முறையில் எடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரைட்டிங் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்குறப்போ உங்கள் மொபைலில் ஜஸ்ட் க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு ப்ரோ பிளாகர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த ப்ரோ பிளாகரோட சைட் வந்து வரும். இது இப்போ நான் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய்க்கிறேன். இந்த சைட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் எப்படி வந்து பார்க்குறப்போ பிளாக் வந்து எழுதுறது, இதில் எப்படி சம்பாதிக்கிறது, இதில் எப்படி ஒரு கம்யூனிட்டி வந்து பார்க்குறப்போ பில்ட் வந்து பண்ணுறது அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ்க்கு போகிறோம். இந்த சைட்டில் மேலே லெஃப்ட் சைடில் 3 கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஜாப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் டச் பண்ணிக்கிறேன். சைட்டில் கிட்டத்தட்ட 55,000 பேருக்கு மேலே வந்து பார்க்குறப்போ இதில் இந்த ரைட்டிங் ஜாப் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வரேன். இதில் வந்து ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு கீவேர்டு இருக்குது, லொக்கேஷன் இருக்குது. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதில் கான்ட்ராக்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்களா, ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ண போகிறீங்களா, ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண போகிறீங்களா, பார்ட் டைமாக ஒர்க் பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த கீவேர்ட்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்க முடியும். பொதுவாகவே இந்த ரைட்டிங் ஜாப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக இந்த ஜாப் வந்து நல்லா செட் ஆகும். இதில் வந்து என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ ரெக்யூட்டர் கேட்டிருக்காங்க, கோஸ்ட் ரைட்டர் அதாவது பேய் கதை சம்மந்தப்பட்ட மாதிரி ரைட் பண்ணுற விஷயம், அதுக்கப்புறம் யூடியூப் ஸ்கிரிப்ட் கேட்டிருக்காங்க, கண்டென்ட் ரைட்டர் வந்து கேட்டிருக்காங்க, கேம் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக ரைட்டிங் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெக்யூட்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து ஒரு மீடியா கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ரெக்யூட்டர் ஆப்ஷனை இப்போ நான் டச் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சைட்டுக்குள்ளே வந்துருச்சு. இந்த லொக்கேஷன் வந்து பார்க்குறப்போ வேர்ல்டு வைடில் நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வந்து பிளாக், ஆர்டிக்கல் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரைட் பண்ண போகிறீங்க. ஸோ கம்பெனி நேம் வந்து பார்க்குறப்போ ஸ்டூடியோ அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன மாதிரிலாம் கிரியேட்டிவிட்டியில் நீங்கள் எழுதணும், ஸோ எப்படிலாம் இருக்குன்ற விஷயத்தை அவங்களே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே ஒவ்வொரு ஜாப் பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலாக இது வந்து மாறிட்டே இருக்கும். இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வேறு மாதிரி இருக்கிற மாதிரி மாறிட்டே இருக்கும். இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, செய்யக்கூடாத விஷயம் என்ன, அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ செய்ய வேண்டிய விஷயம்னு பார்க்குறப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறது, செய்யக்கூடாத விஷயம்னு பார்க்குறப்போ இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஏன் இதுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போனாலும் சரி இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, ஆர் ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்து பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா அந்த மெயில் ஐடிக்கும் அந்த கான்டாக்ட் நம்பருக்கும் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. நிறைய மெயில் அண்ட் மெசேஜஸ், கால்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரி, அப்போ எப்படி நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம், எப்படி நம்ம யூனிக்காக இருந்து இதில் செலக்ட் ஆக போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் டச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொல்ல டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதில் உங்களுடைய யூசர் நேம், உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க, மறந்துடாதீங்க. ரிப்பீட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, மறக்காமல் இருக்கும் உங்களுக்கு. உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, உங்கள் மொபைலில் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் கண்டிப்பாக உங்களை ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான நம்பர் வந்து கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ணுறது என்னன்னா 2 மொபைல் நம்பர் வச்சிருப்பாங்க. ஒன்று வந்து கால்ஸ்லாம் பேசுவாங்க, ஒன்று வந்து ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான் இருக்கும். சம்டைம்ஸ் கால்ஸ் வந்து அதில் ரிசீவ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணால் ரிசீவ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய நம்பர் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. வெப்சைட் உங்கள்கிட்ட இருந்தால் அதில் வந்து கொடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அடுத்த ஆப்ஷன் ப்ரைவசின்னு போட்டு ஸோ மை ரெஸ்யூம் இன் சர்ச் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கம்பெனி சைடில் உள்ளவங்க யாராவது ரைட் பண்ணுறவங்க ஜாப்க்கு தேடுறப்போ உங்களோட ரெஸ்யூம் வந்து அவங்கள்ட்ட மாட்டோம். ஸோ அதனால் டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க.
யுவர் ஃபோட்டோவில் கிளிக் பண்ணி ப்ரௌஸ் ஃபைல் கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி இருக்கிறத அப்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இது சேஃபாக அப்படின்ற மாதிரிலாம் கேட்பீங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து கண்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் வேர்ல்டு வைடில் எங்கே இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அந்த கண்ட்ரி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன், அதனால் இந்தியா கொடுத்துட்டேன். ஸ்டேட் நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் கொடுத்துக்கோங்க. உங்கள் சிட்டி கொடுங்க. ஜிப் கோடு கமெண்டில் வந்து இந்த ஜிப் கோட் அப்படின்னா என்னென்னு டவுட் கேட்பாங்க. ஜிப் கோட் அப்படிங்கிறது உங்கள் ஏரியாவோட பின் கோடு தான். அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. கேட்டகரி நீங்கள் பிளாக் அண்ட் ஆர்டிகல் ரைட்டிங்கில் வந்து கேட்டகரியில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஜாப் வேறு மாற்றி அப்ளை பண்ணால் அதில் மாற்றி அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் பண்ணாதீங்க, பிளாக் ஆர்டிகல் ரைட்டிங்கில் இருக்கட்டும். இப்போ ப்ரொஃபஷனல் ஹெட்லைன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிகல் எழுத போகிறீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு டெமோ ஆர்டிகல் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன ஹெட்லைன் வச்சிருக்கீங்களோ அந்த ஹெட்லைன் வந்து கொடுத்துருங்க. அதர் ஃப்ரீலான்ஸ் ஜாப் கேட்டகரி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. செலக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணி அடிஷ்னலாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பர்சனல் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் மேனேஜர், கிராஃபிக் டிசைனர், வெப் டிசைனர், புக் கீப்பர், சோஷியல் மீடியா ஸ்பெஷலிஸ்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட், இன்ஃப்ளூன்சர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரைட்டிங் டாபிக் நீங்கள் என்ன பற்றி டாபிக் எழுத போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்னல ஏதாவது ஒரு பேசிக் ஒரு டாபிக் வந்து எழுத போகிறீங்கன்னு. அது பியூட்டியா, க்ரியேட்டிவா, ஃபேமிலி, ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ், ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், ஹோம் லைஃப் ஸ்டைல், மார்க்கெட்டிங் அண்ட் பப்ளிக் ரிலேஷன், பர்சனல், பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ், டெக்னாலஜி, ட்ராவல், பாலிடிக்ஸ், ரிலீஜியன், கேம்ஸ், ஹாபீஸ், அதர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட டாபிக் வந்து இருக்குது. நீங்கள் எந்த டாபிக் ரிலேட்டடாக எழுத போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்க்குறப்போ ப்ரொஃபைல் சம்மரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ரொஃபைல் சம்மரியில் வந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுத போகிற ஆர்டிக்கலை பற்றி ஒரு ஷார்ட் ஒன்லைன் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் நீங்கள் என்ன எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்க, 10th 12th டிப்ளமோ டிகிரி என்ன முடிச்சிருப்பீங்க அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டே இந்த நியூஸ் லெட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டச் பண்ணிங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு மெயில் வந்து வரும். இதெல்லாம் முடிச்சுட்டு கேப்சா அப்படின்னு லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஐம் நாட் ஏ ரோபோட். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறது ஹியூமன் தான் அப்ளை பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ரோபோட்டிக் எலியன் எதுவுமே கிடையாது. அது நான் சொல்லுங்கள், காமனாகவே நீங்கள் வெப்சைட்டில் எது அப்ளை பண்ணாலும் சரி ஐம் நாட் ஏ ரோபோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த ரைட்டிங் ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்குறப்போ கம்பெனி சைட்லேருந்து பார்க்குறப்போ நீங்கள் ஃபில்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்குறப்போ மெயில் மூலியமாக கால் மூலியமாக வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இன்டர்வியூ ப்ராசஸ் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் ஆன்போர்டிங் ப்ராசஸ் நடத்துவாங்க. இப்படி தான் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுறது. சும்மா நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இருக்கும், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எம்எல்ஏ மாதிரி இருக்கும், ஒரு ஆள் சேர்த்து வர மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய ரைட்டிங் ஜாப் தான். இதுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்பயும் சொல்கிறேன், இது எந்த வித ப்ரொமோஷன் கிடையாது, ஒன்லி ஆனஸ்ட் ரிவ்யூ மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீட்டிலேருந்து சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹரி டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் வீட்டிலேருந்து வேலை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஹரி டாக்கிஸ் லிங்க்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு சேனல் இருக்கும். அதில் வந்து பார்க்குறப்போ நம்ம சேனலில் போடப்பட்ட வீடியோஸ் எல்லாமே ஆனஸ்டான முறையில் வந்து பார்க்குறப்போ ரிவ்யூ வந்து பண்ணி பார்த்து நிஜமாகவே வீட்டிலேருந்து வேலை பார்க்க முடியுமா, நல்ல ஒரு சம்பாத்தியம் வருதான்ற மாதிரியான ரிவ்யூ வந்து பண்ணி பார்த்தா அடுத்து நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட அப்டேட் எல்லாமே நம்ம ஹரி டாக்கிஸ் லிங்க்ஸ் அப்படின்ற ஒரு சேனலில் வந்து பார்க்குறப்போ ரெகுலராக கிடைக்கும். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட நீங்கள் நிப்பாட்டிடாமல் நம்ம ஹரி டாக்கிஸ் சேனலுக்குள்ளே போயிட்டு எல்லா வீடியோஸும் பாருங்கள். எல்லா வீடியோவுமே நீங்கள் வீட்டில் இருந்தபடி யாருக்கும் எந்த விதத்துலையும் பணம் கொடுக்க தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம ஆனஸ்டான முறையில் ரிவ்யூ எடுத்து பண்ணி எந்த வித ப்ரொமோஷனும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்ற விஷயத்தை தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீட்டிலேருந்து வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நம்ம ஹரி டாக்கிஸ் சேனலில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.